இன்றைக்கி வாழும் கலைஞராக இருக்கிற எங்களுடைய கலைவர் தளபதி அந்த பஞ்சுவாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இவர் ஒரு நடிகர் தான், இவருக்கு என்ன தெரியுமா? அதுக்கு நான் நடிகரை கொச்சா பேசுகிறோம்ல. அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட இன்னும் அரசியல்வாதியாக மாறல. ஸ்டில் நோ இஸ் அ சினிமா ஆக்டர். யாருமே வேண்டும் என்றே லேட்டா வர மாட்டாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட் பண்ணுறாங்க. இது யாருடைய பிளான்னு கேட்டால் அந்த புஷி ஆனந்தன், இப்போ தலைமறைவாகிறான் பாருங்க, அந்த புஷி ஆனந்தன், அந்த திருடல் ஆடசிட்டிக்கு இப்போ அந்த போலி ஆடசிட்டிக்கு அந்த ஆதவ அர்ஜுனா, இவங்க அந்த கரூர் மாவட்ட செயலர் நிர்மல்குமார் இவங்களுடைய பிளான். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. செந்தில் பாலாஜனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு அறிக்கை வெளியிட்டார் பாருங்க, ஒரு தெளிவாக அறிக்கை வெளியிட்டார். தளபதியை தலைவராக ஏற்றுக்கொண்டு கலைஞரை கடவுளாக நினைக்கக்கூடியவர் நமது மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் காமாட்சி நாயுடு போல் ஆச்சுங்களா. எங்களுக்கு நாங்கள் எம்ஜிஆரே பார்த்த கட்சி இது. எம்ஜிஆரோட ஒரு லீடரா, ஒரு நடிகரா, எம்ஜிஆர்லாம் வந்து எம்ஜிஆரே அரசியல் கொண்டு வந்த ஒரு கலைஞர் தானே. எம்ஜிஆரே கலைஞர் தான் அரசியல் கொண்டு வராரு. எம்ஜிஆர் கதை வசத்தை கலைஞர் கதை வசத்தை எம்ஜிஆர் நடிக்கிறார். ஜெயிச்சிருக்காரு இல்லையா? கலைஞர் அவர்களை தாண்டி எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு இல்லையா? அவர் கொண்டு வந்தாலுமே விஜயகாந்த் விடவா, கேப்டன் விஜயகாந்த் அவரை விடவா 30 வருஷம் ரசிகர் மன்றத்தை கட்சிமா நடத்தினாரு. கில்லி மாதிரி அரசியல் பண்ணார் கேப்டன். எங்க குடியாத்த மாப்பிள்ள தான். நான் உண்மையிலே சொல்றேன், சினிமா மோகம் என்ன. ஒரு பொண்ணு பேசுறதை பார்த்தீங்களாம்மா நீங்க? அவன் புருஷன் பக்கத்தில் நிற்கிறான். எனக்கு என் புருஷனோட விஜய் தான் படிங்க சிரிக்குது. அவளை என்ன சொல்கிறது? இப்போது இவங்களெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது யார் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் பேச பண்ணுறீங்க. இவங்களெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது பிஜேபி ஆர்எஸ்எஸ். எப்படி சொல்கிறீங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் மற்றும் டிஎம்கே யூடியூபர் குடியாத்தம் குமரன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். 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 செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அதாவது இந்த கரூர் சம்பவம் நடந்தது காரணமே அவர் லேட்டா வந்ததுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னது கரெக்டு தாங்க. அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கரூரில் அவர் கொடுத்த டைம் வந்து 1:15. அவங்க கேட்ட டைம், நீங்கள் எந்தெந்த டைமுக்கு வருவீங்கன்னு சொன்னாங்க. நாமக்கல் அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல்லில் சொன்னது 8:15 8:20 நான் வந்துடுவோன்னாரு. அங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறது டைம் எடுக்கும். ஸோ 1:15 to 1:20 நாங்கள் கரூருக்கு வந்துடுவோன்னாரு. அவங்க சொன்ன டைமு, அவங்க கேட்ட 2 இடமே அவங்க கேட்ட இடத்த விட பெரிய இடம் தான் கொடுத்தாங்க. நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க கேட்ட இடம் விட பெரிய இடம் தான் கொடுத்தாங்க. 500 போலீஸ் பாதுகாப்பு. குறுகலான இடம் சொல்றாங்களே, முன்னாடி கேட்ட இடம் வந்து லைட் ஹவுஸ் கிட்ட, அந்த இடம் வந்து ரொம்ப காலியான இடம் அப்படின்னு சொல்றாங்க. வண்டிகள் வர போக முடியாது. அந்த இடம் நீங்க பாக்குறது பெருசா இருக்கும். எனக்கு தமிழ்நாட்டில் தெரியாத இடம் இல்லை. 30 வருஷமா கூட்டம் பேசுறேன் சின்ன பையன்லேருந்து. இடம் பார்க்கறது பெருசா இருக்கும். வண்டிங்க வரணும் இல்லை, மக்கள் வந்து போனோம் இல்லை, டிராபிக் ஜாம் ஆகாதா? அதுதான் அந்த இடம் கொடுத்தாங்க. இது ஒரே நேர் சாலையா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது மக்களால பிரிஞ்சு செல்ல முடியாது. இதுவே வந்து ஒரு 4 வழி சாலையோ நாலாபுரமும் போற மாதிரி இருந்தா கரெக்டா. மேடம், அவங்க லேட்டு தாமதமா வந்து இத்தனை டெத் ஆயிடுச்சு. அதுக்கு அவங்க தப்பிச்சதுக்கு அவங்க சொல்ற காரணம் இது. அவர் லேட்டா வர என்னன்னா, எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா சொன்ன டைமுக்கு வருவாங்க, ஒரு 1/2 hour முன்ன பின்ன ஆகலாம். ஆனா எங்க தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களாம் சொன்ன டைம் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ற ஒரு லீடர் கலைஞர். இன்னைக்கு வாழும் கலைஞராக இருக்கிற எங்களுடைய கலைவர் தளபதி அந்த பஞ்சுவாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இவர் ஒரு நடிகர் தான், இவருக்கு என்ன தெரியுமா? அதுக்கு நான் நடிகரை கொச்சா பேசுறோம்ல. அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட இன்னும் அரசியல்வாதியாக மாறல. ஸ்டில் நோ இஸ் அ சினிமா ஆக்டர். யாருமே வேண்டும் என்றே லேட்டா வர மாட்டாங்க இல்லையா? காலம் ஏற்படுது. எதிர்பாராத ஒரு விருது. நல்ல கேள்வி மேடம். வேண்டும் நினைச்சுதான் லேட்டா வந்தது. 9:15 மணிக்கு, அது 8:15 8:30 மணிக்குள்ள நான் வரேன்னு சொன்னவர், அவர் திருச்சி ஏர்போர்ட்ல 8 மணிக்கு வந்து லேண்ட் ஆனார் தெரியுமா? 9:30 மணிக்கு வந்து லேண்ட் ஆனார். லேண்ட் ஆயிட்டு திருச்சியில் வந்துட்டு அவர் கரூருக்கு வராரு பாருங்க. திருச்சியிலேருந்து நாமக்கல் வந்தார்ல, நாமக்கல் உடம்பு எடித்தமாக வந்தார். அவர் வண்டி பின்னால் அவங்க கட்சிக்காரங்க பைக்கில் வராங்க. அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எப்படி காட்டு மிராண்டித்தனமாக அந்த பசங்க பைக்கில் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாதுங்க. அவங்களுக்கு சினிமான்ற ஒரு வெறி. இப்போ இந்த ரோஹிணி தேட்டரில் விஜய் ஒரு ட்ரையல் ஒன்று போட்டாங்க, ஒரு படம். அது விஜய் பார்த்தோன்னே வெறித்தனமாக அவன் என்ன பண்ணுறான், அந்த சின்ன பசங்க சேரில் உடச்சு போட்டான். சேரை உடச்சிட்டான். அவன் விஜய் பார்த்துட்டானா, இவன் கட்சிக்கு வந்தால் நாடு எப்படி இருக்கும்? அவன் சேரை உடைக்கிறான். விஜய் பார்த்துட்டு என்னன்னா ஒன்று பண்ணி, அப்போ கத்தியது கூட குத்துவாமா தெரியுது. சேரை உடச்சு போட்டான். அந்த மாதிரி இருங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் ப்ளீஸ் டேக் மை வேர்ட்ஸ். அவன் 2 வீலரில் வந்து என்ன பண்ணுறான், அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறான்னா, அந்த பஸ்ஸு டயரில் 2 வண்டி இடித்து அவனுங்க போய் தூரம் விடுறானுங்க. என்னடா 2 பசங்க அடிப்பட்டானுங்களேன்னு
விஜய் கிட்ட சொல்கிறாங்க 2 பசங்க அடிப்பட்டாங்கன்னு. அவன் அடிப்பட்டு போய் உள்ளே போயிருந்தானே சட்னி ஆகிட்டு இருப்பான 2 பேரும். அந்த குடும்பம் நடு ரோட்டில் ஆனாதான் நின்று இருக்கும். அந்த வண்டி போய் அந்த பக்கம் 4 பேர் போய் கை கால் வண்டி போய் விடுறானுங்க. பஸ்ஸு பாட்டுக்கு போயினே தான் இருக்குது. பஸ்ஸு பாட்டுக்கு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வன்வே வரும் இல்லைங்களா? இப்போது இந்த வேலை விஜய் வந்துட்டு இருக்கா அப்படிங்க. இது வன்வே. இவங்க கட்சிக்காரர் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கமும் வராங்க, இந்த பக்கம் வராங்க, அந்த பக்கம் வராங்க, இந்த பக்கம் வராங்க. டிராஃபிக் ஜாம் பண்ணி விஜய் அங்கே கொண்டு போகிறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட் பண்ணுறாங்க. இது யாருடைய பிளான்னு கேட்டால் அந்த புஷி ஆனந்தன். இப்போ தலைமறைவாகிறான் பாருங்க, அந்த புஷி ஆனந்தன். அந்த திருடில் அடைச்சிட்டு இப்போ அந்த போலில் அடைச்சிட்டு அந்த ஆதவ அர்ஜுனா, இவங்க அந்த கரூர் மாவட்ட செயலர் நிர்மல்குமார் இவங்களுடைய பிளான். ஏன்னு கேட்டால் வாலண்டியர் டிராஃபிக்கை ஜாம் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அங்கே ஒரு டைம் எடுத்து போனோம். ஏன்னு கேட்டால் விஜய் வந்துட்டாரு, இங்கே வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ மக்கள் கூட்டம், அவ்வளோ மக்கள் செல்வாக்கு பண்ணோன்னதை வேணும்னு லேட்டாக வந்தாங்க நாமக்கல்ல. அதே மாதிரி கரூருக்கு அவங்க சொன்னது என்ன டைம் பண்ணால் 1:15 மணி. எத்தனை மணிக்கு போனாங்க தெரியுமா? 6:30 மணி 6:45 மணிக்கு போகிறாங்க. கூட்டம் நிற்குது, வர்றது நடிகன். அந்த சொல்கிறான், இல்லை நான் லைவாக இருக்கிறேன், நான் கேரியர் விட்டு வந்திருக்கிறேன். எல்லாம் கூட சோஷியல் மீடியாவில் கிண்டல் பண்ணாங்க, ஒரு கேரியர் போட்டு இந்த கேரியர் விட்டு வந்தியான்னு. நான் கெரியர் விட்டு வந்திருக்கிறேன், லைவாக இருக்கிறேன்னு ஒரு நடிகனை பார்க்குறது யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் கூட போயிருக்கிறீங்க சேனல் விட்டு வீட்டுக்கு, ஒரு விஜய் வராருன்னா பார்த்து தான் படமான்னு வண்டி நிறுத்திங்க. இது இயல்பு, இது யாரையும் குறை சொல்கிறது இல்லை. சினிமா மோகம், ஒரு சினிமா மோகம் தான். திரைக்கு பின்னால் விஜய் வாழ்கிற வாழ்க்கைலாம் வேறு. நீங்கள் ஒரு சகோதரியாக இருக்கிறதுனால நான் ரொம்ப என்னுடைய பேச்சை நான் ரொம்ப வடகட்டி ஆல்ட்ரு பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நானே என் பேச்சு எடிட் பண்ணிருக்கிறேன். சினிமா மோகன்றது வேறு மேடம். அதாவது பார்ப்பாங்க, நின்று இந்த நடிகை வரல கூட்டம் அதிகமாகுது. இது என்ன, இந்த விபத்துக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆர்கனைஸ் சரியாக பண்ணல. இப்போ ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு கூட்டத்தை க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணணும். அவங்களுக்கு தெரியாது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. செந்தில் பாலாஜனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு அறிக்கை வெளியிட்டார் பாருங்க, ஒரு தெளிவாக அறிக்கை வெளியிட்டார். தளபதியை தலைவராக ஏற்றுக்கொண்டு கலைஞரை கடவுளாக நினைக்கக்கூடியவர் நமது மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் காமாட்சி நாயுடு போல் ஆச்சுங்களா. அதாவது என்னன்னா, இவங்களுக்கு அந்த கூட்டம் வந்தாங்களே, கூட்டத்தை ஒருத்தர் கூட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கள் தளபதி வராருன்னா நான் ஒரு 500 பேர் கூட்டணும்னா அந்த 500 பேர் இன்சார்ஜ் நான். தண்ணி பாட்டில் இப்போ தாவேக்கா சார்பா என்ன சொன்னாங்களா, இப்போ டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும், இவங்க எல்லாருமே காசு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் கூட்டிட்டு வராங்க. இது மக்கள் எனக்காக கூடுறாங்க, வரவங்கள வரக்கூடாதுன்னு எங்களால சொல்ல முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லையா என்னங்க, இவங்க காசு கொடுக்கலையா? நாகப்பட்டினம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நாகப்பட்டினம் 500 ரூபாய் டோக்கன் கொடுத்து கூட்டணும் வந்துட்டாங்க, 200 தான் கொடுத்தாங்க. அங்க விஜய் சார்பா இருங்க, ஒரு சுற்றுப்பயணம் போகும்போதே 30,000 40,000 கூடுறாங்க அப்படின்னா அவ்வளவு பேருக்கும் காசு கொடுத்து கூட்டிட்டு வருங்க. நீங்க சொல்றது ரைட்டு, ரசிகர் கூட்டம் விஜய் பார்க்க வர ஆசை. இப்போ கரக டான்ஸ் பார்க்கறது திருவிழாவில் நைட்டு லேட் ஆகும். அந்த சகோதரி எங்கள் ஊரில் குடியாத்தில் கங்கையம்மன் திருவிழா நடக்கும். அப்போ இப்போ பல்லக்கு தேர் வரும், விடிய வரும். நைட்டு 7 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 7 மணிக்கு வரும். ஜனங்கள்லாம் அலமோதி நிற்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே ஃபேமஸான கரக டான்ஸ் வரும். அந்த கரக டான்ஸ் ஆடுறதுக்கே ஜனங்க விடிய நிற்கும் போது ஒரு நடிகனை பார்க்கறது நிற்க மாட்டாங்களா? அந்த நடிகனை பார்க்கறதுக்கு 1000 கூட்டம் வருது. அது ஓட்டா மாறாது. அது எல்லா கட்சிக்காக இருக்கிறாங்க. அது ஓட்டா மாற ஒரு நடிகனை பார்க்க வர்றது அவ்வளோதான். ஆனால் காசு கொடுக்கலான்றாங்க, இல்லை காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க. வெளியூரில் நாட்டுகளை கூப்பிட்டு வராங்க. இல்லை காசு கொடுக்காதெல்லாம் யார் வரது? இவர் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது, இவர் ஒன்றும் கலைஞர் கிடையாது, இவர் ஒன்றும் எங்கள் தலைவர் தளபதி. ஏன் அண்ணன் உதயநிதிக்கே விஜய் ஈக்குவல் கிடையாது. நான் சொல்லுவேன், காசு கொடுத்து தான். அதான் மேடம் 500 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டாங்க மேடம், 200 தான் கொடுத்தாங்க, 300 இவன் அமுத்திட்டான் லோக்கல்ல இருக்கிறவன். அந்த புஷி ஆனந்தன் இதெல்லாம் டிஎம்கே பண்றதா தான் வீடியோக்கள்லாம் வேற வேலை இல்லை எங்களுக்கு. நாங்கள் எம்ஜிஆரே பார்த்த கட்சி இது. எம்ஜிஆரோட ஒரு லீடரா, ஒரு நடிகரா, எம்ஜிஆர்லாம் எம்ஜிஆரே அரசியல் கொண்டு வந்த ஒரு கலைஞர் தானே. எம்ஜிஆரே கலைஞர் தான் அரசியல் கொண்டு வராரு. எம்ஜிஆர் கதை வாசித்து கலைஞர் கதை வாசித்து எம்ஜிஆர் நடிக்கிறாரு இல்லையா? கலைஞர் அவர்களை தாண்டி எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு இல்லையா? அவர் கொண்டு வந்தாலுமே அது ஒண்ணு கலைஞரை தாண்டி ஜெயிச்சாருன்னு சொல்றது பெரிய வார்த்தை. அது அன்னைக்கு இந்த சோசியல் மீடியாலாம் கிடையாது, டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர். ஒரு ஊர்லன்னா ஒரு ஊரில் ஒரு டீ கடைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் வந்தால் வரும், அவ்வளோதான். அப்போ இருந்ததுன்னா ஒரு சினிமா மட்டும்தான். ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எம்ஜிஆர் படம் அண்ணனுக்கெல்லாம் தெரியும், இவரெல்லாம் அவங்க கூட பழகிருக்கிறாரு, நமக்கு தெரியாது, நம்ம வயசு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மேடம் 1 வருஷம் ஓடும், 1.5 வருஷம். என்னென்ன 1 வருஷம்? இதெல்லாம் கரகாட்டக்காரன்லாம் 2 வருஷம் ஓடும். இப்போ கரகாட்டக்காரனே அப்போயே சோசியல் மீடியா கிடையாது. கரகாட்டக்காரன் 2 வருஷம் ஓடிச்சிங்க. ராமராஜன் நடித்த படம் தான் இன்னைக்கு ஒரு சினிமாவில் ஃபீல்ட் அவுட்டு. ஆனால் அன்னைக்கு கரகாட்டக்கார படம் 2 வருஷம் ஓடிச்சு. அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், ஏசியா லெவலில் பெரிய நடிகர்கள் 2 வருஷம் 3 வருஷம் வீட்டில் உக்காண்டாங்களே. ராமராஜ படத்துக்கெல்லாம் பெரிய முதலீடு கிடையாது. ஒரு 2 தென்னை மரம், ஒரு 2 பனை மரம், ஒரு காக்கி ட்ரௌசரு, ஒரு துண்டு,
2 பசுமாடு, 2 ஆடு, ஒரு வரப்பு, ஒரு தேங்காய் தோப்பு, அவ்வளோதான். இளையராஜா மியூசிக்கு. சினிமா அது. அன்னைக்கு எம்ஜிஆர் வரும்போது சினிமா. ஆனால் எம்ஜிஆர் அவ்வளோ பவராக ஆட்சி பண்ணும் போதே திமுக இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்குது. உள்ளாட்சியில் எம்ஜிஆரை தாண்டி நாங்கள்லாம் ஜெயிச்சிருக்கோம். எம்ஜிஆர் அரசியல் கொண்டு வரது யார்? கலைஞர் தானே கொண்டு போய் அண்ணா கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. கலைஞர் தான் எம்ஜிஆர் திமுக உறுப்பினர் ஆகிறாரு. கலைஞர் தான் 2 முறை எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாரு. கலைஞர் தான் எம்ஜிஆர் சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவர் ஆகிறாரு. இட்ஸ் ஈக்குவல் டு கேபினட் மினிஸ்டர் போஸ்ட், பொருளாளர் ஆகிறார். அதன் பிறகு அவருக்கு சிஎம் ஆசை வச்சு கட்சி ஆரம்பிச்சாரு. சினிமா மோகம். அவரு அவருக்கு முத்தம், வயதான மூதாட்டிகளை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுப்பாரு. அப்படியே எல்லாரும் உதவி பண்ணார். பட் நிஜ வாழ்க்கையில் அவர் பண்ணார். அது நம்ம அவர் வந்துட்டு, ஆனால் திமுக 2 முறை எம்எல்ஏ இருந்தவர். திமுக வளர்வதற்கு எம்ஜிஆரும் அண்ணா கிட்ட போயிட்டு, எம்ஜிஆர் அந்த காலத்திலே நான் 1 கோடி ரூபாய் தரேன்னார். அந்த காலத்திலேயே எனக்கு பணம் வேணார் அண்ணா, 1 கோடி மக்கள்கிட்ட மூஞ்ச காட்டுனார். கலைஞர் சிஎம் ஆகிறத கூட எம்ஜிஆர் எல்லாம் உதவி பண்ணிக்கிறார். நம்ம அதை வந்து எம்ஜிஆர் எங்கள் கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. ஸோ அதான் அந்த இதெல்லாம் வேற. அதனால் அது எம்ஜிஆர் கிடையாது. விஜய், நீ வந்துட்டு விஜயகாந்த் விடவா, கேப்டன் விஜயகாந்த் அவரை விடவா. 30 வருஷம் ரசிகர் மன்றத்தை 30 வருஷம் ரசிகர் மன்றத்தை கட்சிமா நடத்தினார். கில்லி மாதிரி அரசியல் பண்ணார் கேப்டன். எங்கள் குடியாத்த மாப்பிள்ளை தான் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். எங்கள் குடியாத்த பக்கத்தில் செம்பேடு வில்லேஜ் தான், எங்கள் ஊர் மாப்பிள்ளை தான் அவர். விஜயகாந்த் விடவா நீ. மெகாஸ்டார் சிரஞ்சீவி ஆந்திராவில் திருப்பதியில் கட்சி ஆரம்பித்தது போது மட்டும் அவங்க எந்த வண்டி வைக்கல, யாருக்கும் காசு கொடுக்கல. 10 லட்சம் பேர் வந்தாங்க. அவரே அவர் கட்சியை, அவங்க தம்பி இப்போ இருக்காரு பவன் கல்யாண். இந்த ஜனசேனா கட்சி யாருது? அது சிரஞ்சீவி கட்சி தான் ஜனசேனா கட்சி. இவங்கெல்லாம் முடியாதுன்னு போய்ட்டு நீ வந்தால் சாதிக்க போகிற ஒரு கூட்டம். நான் உண்மையிலே சொல்கிறேன், சினிமா மோகம் என்ன. ஒரு பொண்ணு பேசுறதை பார்த்தீங்களாம்மா நீங்கள்? அவன் புருஷன் பக்கத்தில் நிற்கிறான். எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் சிரிக்குது. அவளை என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறேன், நீ ஒரு சகோதரி ஆகிறீங்க, எல்லாம் நான் பேசுறதே வேறு மாதிரி பேசுவேன். எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்குதுன்றா. இன்னொருத்தி என்ன சொல்கிறா, 26 வருஷமாக நான் விஜய் லவ் பண்ணுறேன். அவன் புருஷன் பக்கத்தில் நிற்கிறான், சின்ன பாப்பா அவனை பக்கத்தில் நிற்குது. இப்படி சினிமாவில் இப்படி முழுகி போயிட்டாங்க. இந்த கூட்டம் தான் போய் பார்க்குறது அலம்போது உனக்கு ஆர்கனைஸ் பண்ணாமல் தண்ணி பாட்டில் முதல்ல கொடுக்கலிங்க. தண்ணி பாட்டில் கொடுக்கல சார். இப்போல்லாம் அந்த காலத்தில் வந்தாங்க, அண்ணன் காலத்துலலாம் வந்துக்கலாம். டீ கூட குடிக்காமல் வந்து கட்சி வேலை செஞ்ச காலங்கள்லாம் உண்டு. இப்போ நம்ம கூட்டு வரணும். அது காலங்கள் மாறிடுச்சு. நம்ம வண்டி வச்சு உணர்வுபூர்வமாக இருக்கிறோம், போயிடுவோம். மீதி காரணம் வரத்துக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. அவங்கள வண்டி வச்சு கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். முக்கியமாக தண்ணி கொடுக்கணும். என்ன வெயில் தெரியுமா? முக்கியமாக தண்ணி கொடுக்கணும். தண்ணி இல்லாமல் அந்த வண்டி வந்து கூட்டம் மிதிப்பட்டு 10 பேர் இறந்துட்டாங்க. 10 பேர் இறந்துட்டாங்கன்னு கீழேருந்து விஜய் கிட்ட கத்துறாங்க. 10 பேர் செத்துட்டாங்க, 10 பேர் செத்துட்டாங்கன்னு. அந்த ஆள் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான். ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோ பாத்தீங்களா? லைட் ஆஃப் பண்ணி போடுவாங்க. பேசி அங்க இருந்து விலகும் போதுதான் நடந்தது அப்படின்னு பேசும் போதே 10 பேர் காலி. இதெல்லாம் மறைக்கிறாங்க. உங்க சேனல்ல சொல்லுங்க. விஜய் பேசும் போதே 10 பேர் காலி. போலீஸார் ஒன்றும் பண்ண முடியல. அப்ப இன்னொரு கேள்வி வருது. அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வருது, என்னப்பா அப்படின்னு கேட்டாக்கா எதுவுமே பேசாம திருன்னு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் முடிச்சா. அவனா அடிக்கிறீங்களா நீங்க? இப்ப எடப்பாடி பழனிசாமி என் கூட்டத்தில் இன்னொரு முறை பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா டிரைவரே பேஷண்ட் அனுப்புன்னு சொன்னா. அப்படியே அதே மாதிரி டிரைவரே அடிச்சு அமிச்சாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் இப்ப பயம். அரசியல் கட்சிகளை பார்த்தா எங்க அடிக்கிறாங்களோன்னு சொன்ன பயம். ஆம்புலன்ஸ் 25 ஆம்புலன்ஸ் இருந்ததாவும் அதுல 4 ஆம்புலன்ஸ் மட்டும் தான் அங்க விழுந்த மக்களை ஏத்தி கொண்டு போனாங்க. மத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து மக்களை ஏத்தியும் சொல்லல. எதுக்காக அது அங்க வந்தது? ஆம்புலன்ஸ் வந்துட்டு உள்ள வரத்துக்கு வழி இல்லை. 25 ஆம்புலன்ஸ் என்னது? அதெல்லாம் இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு வந்த ஆம்புலன்ஸ் தான் ஏத்தின்னு போகிறது. ஆம்புலன்ஸ் அடிக்கிறாங்களே. ஆம்புலன்ஸ் பார்த்து அதுல ஒரு சேலம் மாவட்ட அது தமிழக வெத்து கழகம். நான் அது தமிழக அது என்ன நீங்க என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது தமிழக வெத்து கழகம். இன்னைக்கு வெட்டுக்கழகம் ஆயிடுச்சு, கொலகார கழகம் ஆயிடுச்சு. அந்த சேலத்தினுடைய அந்த தமிழக வெத்து கழகத்துடைய ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஆம்புலன்ஸ் யாரு? இவங்க கட்சி கூட்டத்துக்கு வந்து இவங்க கட்சிக்காரர் அடிப்பட்டாங்க, அவங்கள கூட்டு போற ஆம்புலன்ஸை தடுக்கிறான். முடியாத ரவுடித்தனம் பண்றான். அப்ப போலீஸ் யாருன்னு காட்டுவாங்கல்ல. தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ் ஈக்குவலான போலீஸ். அப்போ போலீஸ் அவனை தூக்கி போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எத்தனை பேர் உயிரை காப்பாத்தாங்க தெரியுமா? அரசு துரித நடவடிக்கை எடுத்து ஒரு சிஎம் இந்த மாதிரி எந்த சிஎம் செய்ய மாட்டாங்க. திமுக யாரெல்லாம் விமர்சிச்சாங்களோ அவங்க எல்லாம் இந்த விஷயம் நாங்க சிஎம் பாராட்டுறோம்ன்றாங்க. காவல்துறை லட்டி சார்ஜ் பண்ணும்போது தான் நிறைய சம்பவமே நடந்ததுன்னு சொல்றாங்க. காவல்துறை லட்டி சார்ஜ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 100 பேர் செத்துருப்பாங்க. அது லட்டி சார்ஜ் இல்லை, தள்ளு முள்ளு தள்ளாங்க. எவனா மொத்தம் 2 பேர் தண்ணியை போட்டு கரெக்டாக பண்ண 2 போட வேண்டியதுதான். ஏன்னா அவனை கூப்பிட்டு நான் ஆள் உயிரை மாலை போட்டு பாராட்ட போட முடியும். நல்ல சரக்கு போட்ட, என்ன சரக்கு போட்ட, வெரி குட், இன்னும் நல்லா கரெக்டாக பண்ண சொல்ல முடியும். அவனு 2 போட்டாதான் அவன் அடங்குவான். யார? விஜயை காப்பாத்துறதுக்கு தான். அந்த வண்டி மேலே ஏற்று தானே என்ன ஆகிருந்த? வண்டி மேலே ஏறிந்தா விஜய் உனக்கு மட்டும் வைப்பிரிவு பாதுகாப்பானே, வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு
சிஎம் கொடுக்குற பாதுகாப்பு உனக்கு கொடுத்துருக்குறாங்க. உனக்கு அது இல்லாமல் ப்ரைவேட் பவுன்சர்ஸ் இருக்கான். உன்னை உன் கட்சிக்காரன் நெருங்க விடுறதில்ல. என் தளபதி யாருன்னா இப்போ நினச்சா என் அண்ணன் மரியாதைக்குரிய எனக்கு காமாட்சி நாடர்கள் இப்போ நினச்சா அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை தளபதி எங்குகிறாருன்னா தளபதி இருக்கிற இடத்துக்கு போய் அண்ணன் காமாட்சி நாயுடு வந்துடுறாருன்னா நாயுடு கூப்பிடுங்கப்பா அண்ணனை. ஆனா இவரு சந்திக்க முடியும், ஒரு சாமானிய ஒரு மக்கள் போய் சந்திக்க முடியாது இல்ல முதல்வர். அவன் கட்சிக்காரன் புஷி ஆனது மட்டும் தான் போக முடியும். மேடம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் நாட் ஹேவிங் எனி கனெக்ஷன் வித் இஸ் ஓன் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் அண்ட் இஸ் வித் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அவங்க சொந்த கட்சி நிர்வாகி. ஒரு கட்சிக்கு முக்கிய மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர் யாருன்னு கேளுங்க, தெரியாது. எல்லாமே அங்கே புஷி ஆனது தான், எதுவுமே தெரியாது. 6 மணி அவர் விஜயனுடைய பாலிடிக்ஸ் என்ன பாலிடிக்ஸு? ஒர்க் ஃப்ரம் ஹோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்தவங்க, நாங்களாம் அந்த அளவுக்கு படிக்கல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ். எப்போ இந்த கொரோனா வந்துச்சோ எல்லா ஐடி ஸ்டூடெண்ட்ஸு வீட்டில் டேப் வச்சு சிஸ்டம் பண்ணல உட்காந்து வேலை பார்ப்பாங்க, சம்பளம் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குற பேர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை? அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு பண்ணுறது விஜய். 6 மணிக்கு மேலே அவர் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டார். அவர் 6 மணிக்கு மேலே குட்டி புட்டின்னு தண்ணியை போட்டு வீட்டில் ஜாலியாக வாழ்க்கை அனுபவிப்பார். அடுத்து அவர் வெளியே வராரு, அந்த பாலிடிக்ஸ் பண்ண தெரியுமா? வீக்கெண்ட் பார்ட்டி. இந்த வீக்கெண்ட் பார்ட்டின்னு ஒன்று பண்ணுவாங்க ஐடி ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் ஒரு ஹை லெவலில் இருக்கிறவங்க. வீக்கெண்ட் ஆகிடுச்சுன்னா சாட்டர்டே போயிட்டா பப்பில் குடியும் கொடுத்தனமா விடிய கூத்தடிப்பாங்க. சண்டே ஃபுல்லாக படுத்துட்டு மண்டே ஆஸ் யூஷுவல் அவங்க வேலைக்கு அங்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி வீக்கெண்ட் பாலிடிக்ஸ். சனிக்கிழமை மட்டும்தான் வருவார். என்ன ஒன்று சொல்லுவாங்க, சனி போச்சுன்னா தனியாக போவாதுன்னு. அந்த மாதிரி 41 பேர் கூட்டு போயிட்டான். சனிக்கிழமை மட்டும் வருவார். 20 நிமிஷம் அந்த ஆதரவு வருச்சுன்னா எழுதி கொடுப்பான். இப்போது இவங்களெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது யார் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணுறீங்களா? ஆப்ரேட் பண்ணுறது பிஜேபி ஆர்எஸ்எஸ். எப்படி சொல்றீங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ். என்னத்துக்கு நீ இவ்வளோ பிரச்சனை நடந்து 41 பேர் இறந்த பிறகு நீ திருச்சி ஏர்போர்ட்டில் உன்னை கூப்பிடுறாங்க, நீ ஏன் பேட்டி கொடுக்காம ஏன் ஓடுற? சிரிச்சின்னு ஓடுறிய? நீ திருச்சி ஏர்போர்ட்டில் நீ இருக்கும் போதே 4 பேர் டெத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 15 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கவர்மெண்ட் கன்ஃபார்ம் நியூஸ் 4 பேர். நீ சென்னையில் வந்து லேண்ட் ஆன பார். நீ சென்னையில் வந்து லேண்ட் ஆன போது 21 பேர் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. இல்ல, எப்பவுமே விஜய் அவர்கள் செய்தியாளரை சந்திக்கிறது இருந்தா பரவாயில்ல, எப்பவுமே சந்திக்காம இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப நீ என்னடா தலைவன்? இவரெல்லாம் எவ்வளவு சண்டை போடுறாரு யூடியூப்ல உட்காந்து நான் பாக்குறேன். இப்போ இந்த வடதிசாரின்னு வரான், ஏடிஎம்கே ஆதரவாளர் வரான், பிஜேபி ஆதரவாளர் வரான், பாமககாரன் வரான், ஒரு சில இஸ்லாமிய பண்ணே டோட்டல் 99% இஸ்லாமிய எங்களோட தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க லெட்டர் பேட் கட்சிக்காரங்கெல்லாம் பிஜேபி கிட்ட துட்டு வாங்கிக்கினேன். அந்த மாதிரி ஆண்ட எத்தனை பேர்ட்டு சண்டை போடுறாரு? ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்கள் கூட கட்சிக்காக பேசுறாருல, எப்படி சண்டை போடுறாரு? அந்த மாதிரி புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து அப்படி பேசுவாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த விஜய் வந்துட்டு இந்த பத்திரிகைகளில் எங்கள் சந்திக்கலை. நீ அங்கே போன உடனே 29 பேர் திருச்சியில் லேண்ட் ஆன, திருச்சியில் 4 பேருக்கு லேண்ட் அவுட்டு, சென்னையில் லேண்ட் ஆகும்போது 29 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் கீழே வரும்போது வைப்பிரிவு பாதுகாப்புனா சும்மா இல்லை மேடம். அவங்கள்ட்ட சேட்டலைட் ஃபோன் இருக்கும். வைப்பிரிவுகிட்ட சேட்டலைட் ஃபோன் இருக்கும். அதுக்கு அடுத்து பிஎம்க்கு கொடுக்குறாரு பாருங்க, பிஎம் ஆஃபீஸ் வந்த உத்தரவு தான் இருக்குது வைப்பிரிவு. எனக்கு பாஜக தான் ஜென்ம விரோதின்ற, அப்புறம் உனக்கு ஏன் பாஜக வைப்பிரிவு கொடுக்குது? எல்லாம் நாடகம். நீ சென்னையில் 29 பேர் செத்துட்டாங்க. அந்த ஏர்போர்ட்ல வந்து ஒரு காரில் ஒரு நிமிஷம் நான் இதை முடிச்சிடுறேன். ஏர்போர்ட்ல வந்து இறங்கினோடனே சொல்றாங்க சென்னை ஏர்போர்ட்ல 29 பேர் டெத்துன்னு. கார் ஏறும்போது எல்லாம் சிரிக்கும் போது 29 பேர் இங்க இறந்துட்டாங்க. ஏறாயிச்சா 29 பேர் இறந்துட்டுன்னு செய்தி வந்துருச்சு. சிரிச்சுனே போய் கார் ஏறும்போது உங்கள்கிட்ட செல்ஃபி எடுத்தா எல்லார்ட்டும் சிரிச்சுனே நீ செல்ஃபி எடுக்கிற. எதுவும் காட்சிகள் வெளிவரலையே. யார் சொன்னது? ஏன்னா நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க. விருப்பா வந்து போறாரு, அது மட்டும் தானே நிறைய சமூக வலைதளம் நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க. சோசியல் மீடியால வைரலா போகுது. அதெல்லாம் பழைய வீடியோஸ்னு சொல்றாங்க. யார் சொல்றது? அந்த வீடியோ திமுக காரன் போடல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நியூஸை பெருசா எடுத்துட்டாங்க. அதான் சொல்றேன், திமுகவை யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்க? எல்லாரும் இந்த விஷயத்துல சொல்றாங்க, எங்களுக்கு முதலமைச்சர் பிடிக்காதாங்க, எங்களுக்கு திமுக ஆட்சி பிடிக்காதாங்க. ஆனா இந்த விஷயத்துல நான் முதலமைச்சரை பாராட்டுவேன். உடனடியா தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஸ்பாட்டுக்கு அனுப்புறாரு. பக்கத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமலை ஸ்பாட்டுக்கு அனுப்புறாரு. லோக்கல் எம்எல்ஏ, லோக்கல் மாவட்ட செயலர், எக்ஸ் மினிஸ்டர், கொங்குமண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி போன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றாரு. சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சடனா ஒரு இடத்துக்கு போறதுதான் எங்களுக்கு வந்து. செந்தில் பாலாஜி துபாயில இருந்தாரு, பைத்தியக்காரனுங்க. சம்பவத்துக்குமே இவ்வளவு சீக்கிரமா வந்து போனதே கிடையாது. முதல்வரா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், இது வந்து வித்தின் ஒரு 20 minutes 15 minutesக்குள்ள போறாங்களே. இது 40 minutes ஆச்சு அன்பில் மகேஸ்வரத்துக்கு. ஃப்ரம் திருச்சி டு Karur by road it will take nearly 40 minutes. But he is a minister, so he can come within 20 or 30 minutes. அச்சா மினிஸ்டர் அங்கேருந்து வராருங்க.
செந்தில் பாலாஜி துபாயில இருக்கிறாரு, கரூர்ல இருக்கிறாருங்க. அடுத்த தெரு கரூர் மட்டும் இல்ல, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு அடுத்த தெருவில் தான் அவர் உட்காந்து டிவியில பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குதுன்னு உடனே அவரு வந்து கிளம்பிட்டாரு. சிஎம் போன் பண்ணிட்டாரு, சிஎம்மும் ஃபோன் பண்ணிட்டாரு, அவரும் கிளம்பிட்டாரு. ஆமா, கிளம்பின உடனே டவக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. இது அதாவதுமா இட்டு கட்டுற செய்திகள் இவனுங்களுக்கு கை வந்த கலை. இவனுங்க எல்லாமே செம்பரி ஆட்டு கூட்டங்கள், சாஞ்சா சாயிர பக்கம்ங்கிற மாதிரி இந்த ஆக்டர்ஸ். இவனுங்களுக்கு ஏயும் தெரியாது, பியும் தெரியாது. இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் விஜய் விஜய்ன்னு தான் பேசுவானுங்களே தவிர, இவங்களுக்கு நம்ம சீமான் சொன்ன மாதிரி இவனுங்கள்லாம் அணில் கூட்டங்கள். இவனுங்களுக்கு அதான் தெரியும். திரு பாலாஜி அவர்கள் நேற்று சொல்லும்போது சொன்னாரு, 2000 செருப்பு கிடக்கடா, ஒரு எம்டி காலி பாட்டில் தண்ணி பாட்டில் கிடக்கடான்னு கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்ல இந்த நாய்களால முடியுமா? இந்த நாய்களால முடியுமாமா? என்னமோ அன்னைக்கு நான் சொன்னேன், இவன் பொம்பளைய வச்சு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கான் ராஸ்கல். இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? நானெல்லாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது 72ல கொடியேற்றி ஜெயிலுக்கு போனவன். இதே கலைஞர் தான் என்ன ரிமாண்ட் பண்ணாரு, 15 நாள் ரிமாண்டு. புரிஞ்சதா? 72ல நாங்க அப்படியெல்லாம் கட்சி உழைச்சோம். தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி நீங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே தவிர்த்து அந்த பகுதி மக்கள் பகுதி மக்கள் எல்லாம் முட்டாள் ஜனங்கள். முட்டாளா இல்லைன்னு சொன்னா நீங்க குமிஞ்சிருப்பானுங்களா? சரி வரலாம், 12 மணிக்கு வரல, 12 மணிக்கு வரலன்னா கிளம்பி போயிருக்கணுமா இல்லையா? சரி எதிர்பாரு, 12 மணிங்கிறது 1 மணி கூட இருப்பாரு. இந்த மாதிரி இன்னும் தலைவர் வரல, நீங்க இந்த டைமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? யார் சொல்லணும்? நாங்க சொல்ல இயலாது, அந்த நாய்கள் சொல்லணும். அந்த மாவட்ட செயலாளர், அவன் பொதுச் செயலாளர், இவங்களுக்கு என்ன சரிக்கிற வேலையா? இவங்களுக்காக தானே அந்த கூட்டம் வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், இவனுக்கு ஒதுக்குனது 3 to 10. இவன் என்னத்துக்கு 12 மணிக்கு வர்றாரு 12 மணிக்கு வர்றாருன்னு சொல்லி எதுக்கு பரப்புரை பண்ணி எல்லா மக்களையும் அங்க வந்து குமிச்சான்? நீங்க ஏன் அனுமதிச்சீங்க? நாங்க ஏன் அனுமதிக்கணும்? ஏமா துரத்த முடியும்? இங்க பாரு, நாங்க என்ன லத்தி சார்ஜா பண்ண முடியும்? வர கூட்டத்தை அவங்க வராதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் நடந்ததுதான். இது சொல்லணுங்கம்மா. நீ ஒரு நிர்வாகி, நீ நிர்வாகினும் போது நீ தான் கட்டுப்படுத்தணும். இருங்க, போலீஸ் ஏங்க விஜய்க்கு பாதுகாப்பு மரம் கொடுக்குறது மட்டும் தான் போலீஸோட வேலையா? தமிழ்நாட்டில் பல பிரச்சனை இருக்குதுமா, தமிழ்நாட்டில் பல பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் தான் பார்க்கணும். நான் விஜய் சொல்கிறத கேட்க தவன்னா சிஎம்மா நாங்கள் டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் நாட் அன் பாண்டட் லேபர் ஃபார் தட் பிளடி புல்ஷிட் விஜய் ஆச்சா? அந்த அணிலுக்கு நாங்கள் ஒன்றும் பாண்டட் லேபரில் உனக்கு அளவு கடந்த பாதுகாப்பு கொடுத்தாச்சு. நீங்கள் ஒன்றெல்லாம் மறந்துட்டு பேசுகிறீங்க. நீங்கள் யூடியூப் சேனல்லாம் உள்ள ஒரு வீடியோ ஒன்று ஓடுது, லைட் ஆஃப் பண்ணி போடுவாங்க. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்களா, லைட்டை ஆஃப் பண்ணால் தான் வெளியே என்ன வண்டிக்குள்ளே. நான் பல பிரச்சார வண்டியில் போயிருக்கிறேன். அண்ணன் உதயநிதி கூட பல ஊர்களுக்கு நான் பிரச்சார வண்டியில் போயிருக்கிறேன். அதிகமாக நான் நடிகர் நெப்போலியன் அவர்கள் திமுகவில் பேசும்போது அவருக்கு நான் தான் போவேன். சரத்குமாரன் போகும்போது நான் தான் போவேன். கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கும் நான் தான் பேசின்னு போவேன், வந்து கொண்டு இருக்கிறார் வருகிறார்னு. அப்போ நிறைய கூட்டம் இருக்கும். கூட்டம் இருக்கும்போது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் வெளியே கூட்டம் தெரியும். ஆனால் லைட் போட்டு நம்ம பேசுகிறோம், இல்லை உட்காந்துக்கினேன், நமக்கு கூட்டம் ஒரு மாதிரி மிஸ்ஸாக தெரியும். எவ்வளோ கூட்டம் தெரியாது. இவன் இந்த சண்டை அடிதடி சண்டை ஒருத்தர் தள்ளுமூல் ஆகிட்டு இருக்கு. அப்போ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி இப்படி உட்காந்து சிரிப்பான். இருங்க ஏங்க, நீங்க சொன்னா பழைய வீடியோன்னு எங்களுக்கு மார்பிங் பண்ணணும், ட்ரோல் பண்ணணுன்ற அவசியம் இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் டிஎம்கே. நாங்கள் விஜயை பார்த்து பயப்படலன்னு சொல்ல, உன்னுடைய கோமாளித்தனத்தினால 41 பேர் இறந்துட்டானே, அதுக்கு என்ன பதில் சொல்றா? ஆனா ஒரு சிஎம் எவ்வளவு பெரிய தலைவர் பார்த்தீங்களா? நானா இருந்தாலும் அண்ணன் காமாட்சி நாயுடுவா இருந்தாலும் 41 பேர் கொண்டு புட்டியாடான்னு நீ